கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்வோம். வேதாகம கதாபாத்திரங்கள் நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் டு த பைபிள் கேரக்டர்ஸ் ஆர். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வத்தலக்குண்டு சபை ஊழியராகிய அர்ஜுனன் ஐயா அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார். நாம் யாவரும் அதை கேட்டு மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, இன்றைய நாள் வேதாகம கதாபாத்திரங்கள் நிகழ்ச்சியிலே நோவாவை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். த பைபிள் கேரக்டர்ஸ். பரிசுத்த வேதாகமத்தில் நோவா இன் த ஹோலி பைபிள். நாம் சென்ற வாரத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து நாம் படித்தோம். இந்த யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். இரண்டாவது, எலிசா சகரியாவுக்கு பிறந்த மகன் என்று தியானம் பண்ணினோம். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இவனுடைய ஆகாரமாக இருந்தது. நான்காவதாக இவனுடைய உன்னதமான செய்தி என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்தார். மேலும் என்னிலும் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். ஆறாவதாக, யோவான் ஒரு அற்புதமுமே செய்யவில்லை. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் எழும்பினதில்லை என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எட்டாவதாக நாம் பார்க்கும்போது, இயேசு யோவானாலே ஞானஸ்நானம் பெற்றார் என்று நாம் தியானம் பண்ணினோம். இவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனுமாக இருந்தான் என வேதாகமம் சொல்லுகிறது. பத்தாவதாக நாம் தியானித்தோம், யோவான் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். கேள்வி கேட்டிருந்தோம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றவன் யார்? இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னான். யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். அன்பானவர்களே, யோவானை பற்றி 10 காரியங்களே நாம் சென்ற வாரத்திலே தியானம் செய்தோம். இன்றைய நாளிலே நோவாவை பற்றி நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். நோவாவை பற்றி வேதாகமம் 10 காரியங்கள் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றான். ஆதியாகமம் 6ம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொண்டானோ, அதே போல இந்த நோவாவும் கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொண்டார். வேதாம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படுகிறது அவருடைய கிருபை. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம், இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. ஆக நமக்கும் கிருபை அவசியமாக இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அன்றைய நாட்களில் நிறைய ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் தேவன் நோவாவை நோக்கி பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
நீதிமானும் உத்தமனுமாக இருந்தானாம். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா வாக் வித் காட் என்று சொல்லுகிறது ஆங்கில வேதாகமம். தேவனோடு நடந்தான், அப்படி என்றால் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று பொருள்படுகிறது. அவன் உத்தமனாக இருந்தான். அப்பொழுது வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே மிகவும் உத்தமன். அதனாலே தேவன் நோவாவை தேர்வு செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலே மூழ்கி போய் கிடக்கின்றோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் அன்றைய நாட்களிலே நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே அவன் ஒரு நீதிமான், உத்தமனாக இருந்திருக்கிறான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டும் இருந்திருக்கிறான். ஆகையினாலே கர்த்தருடைய கண்களிலே தயவை பெற்றுக்கொண்டான். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவன் எங்களை உத்தமர்கள் என்று எண்ணி இந்த சுவிசேஷத்திற்கு ஒப்புவித்திருக்கிறார், இந்த சுவிசேஷ பணியை அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அவர்கள் உண்மையும் உத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களிடத்திலே இந்த சுவிசேஷத்தை ஒப்புவி என்று எழுதுகிறார். நாம் யாரிடத்திலே அவைகளை கொடுக்க வேண்டும்? செம்மையாக செய்யக்கூடியவர்கள், உத்தமமானவர்கள், அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு இந்த வேலையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களே முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார்கள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களிடத்திலே இந்த சுவிசேஷ பணியை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இவனை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், இவன் மெத்தூசலா என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய பேரன் என்று வேதம் சொல்லுகிறது. லாமேக்குவினுடைய மகன். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 26வது வசனம், மெத்தூசலா லாமேக்கை பெற்றபின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பாருங்க, 969 வருஷம் உயிரோடு கூட இருந்தான் மெத்தூசலா என்று நாம பார்க்கிறோம். வேதாகமத்திலே அதிக நாட்கள் உயிரோடு கூட இருந்தவன் இந்த மெத்தூசலா, 969 வருடங்கள். இந்த மெத்தூசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றானா. அன்பானவர்களே, இந்த நோவா மெத்தூசலாவினுடைய பேரன் என்று சொல்லி பார்க்கும்போது ஏறக்குறைய இவரும் அதற்கு ஈக்குவலாக வாழ்ந்திருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் காண முடிகிறது. எவ்வளவு சிறப்பான ஒரு மனுஷன் என்று பாருங்கள். ஆதாமிலிருந்து வேதாகமம் பட்டியலிடுகிறது, தலைமுறை தலைமுறையாக பட்டியலிட்டு வருகிறது. அந்த பட்டியலிலே இந்த நோவா வருகிறார் என்று நாம் காண்கின்றோம். 4வது சம்பவம் என்னவென்றால், காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான் இந்த நோவா. எதுவுமே பார்க்கவில்லை, ஆனால் விசுவாச கண்களாலே அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாச பட்டியலே அவர் இடம்பெறுகிறார். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெறுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகம் நித்தியத்திலே வாழப்போகிறோம். நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது, அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த பூமியிலே மழை பெய்யவில்லை, ஆனால் தேவன் ஜலத்தினாலே பூமியை அழிக்கப் போவதாக சொல்லுகிறார். ஒரு பேழை உண்டு பண்ண வேண்டும். இதையெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டது.
அவன் விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவல் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? நீங்கள் கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். அதே போல உங்களுடைய குடும்பம் முழுவதுமாக கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நோவாவை போல அவர்களையும் நம் பக்கமாக இழுத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிறைச்சாலைக்காரனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வீட்டிற்கு இவர்களை அழைத்து கொண்டு போனான். அங்கே கூடியிருந்த அவனுடைய வீட்டார்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டாருக்கு போதித்தார்கள். அந்த வீட்டார் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது என நாம் பார்க்கிறோம். அவன் மாத்திரமல்ல, சிறைச்சாலைக்காரன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் முழுவதுமாக விசுவாசத்துக்குள்ளாக வந்தது. எப்படி வந்தது? நீர் விசுவாசி, உன்னுடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படும் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் விசுவாசத்தோடு நின்றுவிடவில்லை. தானும் விசுவாசிக்கிறான். தன்னுடைய குடும்பம் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவர்களை அழைத்து உட்கார வைத்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாக செய்தான். இன்றைக்கு இதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ளாக வரும். நாம் விசுவாசித்தால் போதும், நம்முடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்புக்குள்ளாக வந்துவிடும். நான் ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், என்னுடைய குடும்பம் முழுவதுமாக ஞானஸ்நானம் எடுத்ததாக அர்த்தம் என்று அர்த்தம் அல்ல. அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி சுவிசேஷத்தை கேட்கிறோமோ அதே போல அவர்களும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கேட்க வேண்டும். பெரியோரும் சிறியோரும் கேட்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதை சிறைச்சாலைக்காரன் ஏற்படுத்தினான். அந்த குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்பின் குடும்பமாக மாறினது. நோவா குடும்பத்தை போல நோவா தன்னுடைய குடும்பம் முழுவதும் 8 பேரை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் சொன்னபடியாக அங்கே ஒரு பெரிய பேழையை ஆயத்தம் செய்தார். நீங்கள் நானும் கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிற பேழையிலே நாம் ஏற வேண்டும். அப்பொழுதுதான் நம் குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்பின் பாத்திரமாக மாறுவோம். 5வதாக ஆதியாகமம் 6:22 நாம் பார்க்கிறோம். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என வேதம் சொல்லுகிறது. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். Noah did according to all that God commanded him. தேவன் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவன் செய்து நிறைவேற்றினான். இன்றைக்கு நீங்கள் நானும் அவர் சொன்னபடியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நோவாவுக்கு பேழை செய்யும்படியாக அளவு கொடுக்கப்பட்டது. அதனுடைய நீளம், உயரம், அகலம் எல்லாமே தேவன் திட்டமிட்டபடியாக அவன் ஒரு கொப்பேர் மரத்தை தேர்வு செய்து கொஞ்சமும் மாற்றாமல் தேவன் சொன்னபடியாக செய்தான். எல்லாவற்றையும் ஏற்றினான். தேவன் கதவை அடைத்தார் என வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு விசுவாசத்திலே அவன் கடுகளவும் பிசகாமல் செய்து முடித்தான் என்று பாருங்கள். தேவன் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவன் செய்து நிறைவேற்றினான். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? ஒரு குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே முன்மாதிரி உள்ள ஜனங்களாக வாழ வேண்டும் என்பதற்கு குடும்ப தலைவன் ரோல் மாடலாக இருக்கின்றான். அவனை எல்லாரும் பார்ப்பார்கள். இந்த நோவாவை எல்லாரும் பார்த்தார்கள். நோவாவுடைய வார்த்தைக்கு நோவாவுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே கீழ்ப்படிந்தார்கள். அதனாலே அந்த 8 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு குடும்ப தலைவனுடைய வார்த்தைகளை உதாசீனம் செய்யக்கூடிய குடும்பத்திலே உள்ளவர்கள் அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருப்பார்கள் என்றால் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவது எப்படி? அன்பானவர்களே, இந்த நோவா குடும்பத்தை போல மாறுங்கள்.
நோவாவை போல தேவனுடைய பணியை நீங்கள் செய்து நிறைவேற்றுங்கள். முதலாவது. ஆறாவது காரியம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றைக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். வேலையிலிருந்து இறங்கினார்கள், தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். அதற்கு பின்பதாக தேவன் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். இப்பொழுது ஜலத்தினால் அழித்ததை போல வரக்கூடிய காலங்களிலே ஜலப்பிரளயத்தினால் இனி நான் பூமியை அழிப்பதில்லை என்று தேவன் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கை இன்று வரைக்குமாக நிலை நிற்கிறது. இனி எப்படி அழிக்கப் போகிறார்? இனி என்ன நடக்கும்? இந்த வானம் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். நாம் பார்க்கிற எல்லாமே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அழிந்து போகும். அவருடைய வார்த்தைகளோ என்றுமே அழிந்து போவதில்லை என வேதம் சொல்லுகிறது. என அன்பானவர்களே, நோவா காலத்திலே இந்த விதமாக இனிமேல் ஜலத்தினாலே பூமியை அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார். ஏழாவதாக நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? இந்த காரியங்கள் எல்லாமே அவபக்தியானவர்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் அல்லவா? இது அவபக்தியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக, திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டதாக இந்த வேதாகமம் எடுத்து நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கு பக்தியற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். எப்போது அழியும் உலகம்? யார் பார்த்தது? முன்னே நடந்ததெல்லாம் ஒரு கதை என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதன் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை வருவதில்லை. உலகமாவது அழிய போகுதா? யார் சொன்னது என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே இவைகளை எல்லாம் அழித்து விடுவார். ஒரு விவசாயி தோட்டத்திலே பயிரிடுகிறான். அந்த பயிர்களிலே பூச்சி பிடிக்கும் என்றால் அதையெல்லாம் தீயிட்டு அழிக்கின்றான் அல்லவா? அவனுக்கு அதன் மேலே உரிமை இருக்கிறது. அதே போல பிதாவாகிய தேவன் இந்த பூமியையும் வானத்தையும் உண்டு பண்ணினார். அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக இந்த உலகம் போகும்போது அவை அழிப்பார். சோதோம் குமரா எப்படி அழியப்பட்டது? அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவைகள் எல்லாம் அழித்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதை போல ஒரு நாள் இந்த பூமியானது அக்கினியினாலே அழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. நோவா காலத்திலே ஜலத்தினாலே அழிந்தது. அதை அநேகர் விசுவாச கண்களாலே பார்ப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நோவா பேழை காக்கப்பட்டுள்ளது. இன்றும் லண்டன் மியூசியத்திலே காக்கப்பட்டிருப்பதாக வரலாறு பேசுகிறது. வரலாறு இதை குறித்து ஆதாரபூர்வமாக நமக்கு நிரூபிக்கிறது. ஆக நோவா காலத்திலே உலகம் ஜலத்தினாலே அழிந்தது என நாம் காண்கின்றோம். பரிசுத்த வேதாகமும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. 8வதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். As were the days of Noah, so shall be the coming of Son of Man. மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அதே விதமாக நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அது அந்தபடியாக நிச்சயமாக நடக்கும் என நாம் பார்க்கிறோம். நோவா காலத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். நோவா காலத்தில் எப்படி இருந்தது? மனுஷர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் வெறித்தும் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுக்கோ மனவேதனையாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே தேவன் நோவா காலத்திலே நோவா குடும்பத்தை மாத்திரம் ரட்சித்து மற்றவர்களை எல்லாவற்றையும் அழித்து போட்டார் என வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே,
அதே போல மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களிலும் அந்த விதமாக நடக்கும். மனுஷகுமாரன் வரப்போகின்றார், நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதே சூழல் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஜனங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். களவு, பொருளாசை, கொலை, வெறிகள், களியாட்டுகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் சண்டையிடுகிறது. குடும்பத்திலே உள்ளவர்களுக்குள்ளாக குழப்பம் உண்டாகிறது. மகன் தகப்பனுக்கு விரோதமாகவும் தகப்பன் மகனுக்கு விரோதமாகவும் காரியங்களை நடப்பிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆக நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரக்கூடிய இக்காலகட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 9வதாக நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசும்போது சொல்லியிருந்தார். எசேக்கியேல் 14வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதிலே அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒரு தேசம் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அன்றைய நாட்களிலே சொல்லப்பட்டிருந்தது. அவர் என்ன செய்வாராம்? அதற்கு விரோதமாக நீட்டி அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்து விடுவாராம். சாப்பாடு கிடைக்காமல் போய்விடும். பஞ்சத்தை அனுப்புவார். பஞ்சம் வரும் தேசத்திலே. காரணம் ஏன்? தேவனுக்கு விரோதமான துரோகம் செய்து கொண்டே போகிறார்கள். மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த தேசத்திலே 14வது வசனம், அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அதில் நோவாவும் இருக்கின்றார். அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்களை மட்டும்தான் அவங்க தப்புவிக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களிலே. ஒருவேளை நோவா காலத்திலே தன்னுடைய குடும்பம் 8 பேரையும் அவன் ரட்சித்தான். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு துரோகம் இனிமேல் செய்வார்கள் என்றால் அதிலே நோவா, தானியேல், யோபு இவர்கள் எல்லாமே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனுடைய திருச்சத்தத்தை நிறைவேற்றினவர்கள். ஒருவேளை இந்த 3 புருஷரும் அந்த நடுவிலே அந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களை மாத்திரம்தான் தப்புவித்துக் கொள்ள முடியும். அவர்கள் குமாரையாகிலும் குமார்த்தியாகிலும் ஒருபோது அவர்கள் தப்புவிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:20 நாம் வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். ஆக யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சாகவே சாவார்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு நோவாவை போல இருக்கலாம், தானியேலை போல இருக்கலாம், யோபை போல இருக்கலாம். ஆனால் உங்களை மாத்திரம்தான் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். உங்க குடும்பத்திலே எல்லாருமே விசுவாசத்துக்குள்ளாக வர வேண்டும், எல்லாருமே திருமுழுக்கு பெற வேண்டும், எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்பட வேண்டும், எல்லாரும் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். நான் மாத்திரம் செய்துவிட்டால் போதும் என்பது அர்த்தம் அல்ல. எல்லாருமே நாம் செய்தாக வேண்டும், எல்லா வேலைகளுமே செய்ய வேண்டும். அதைத்தான் வேதாகமும் எதிர்பார்க்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த விதமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு குடும்பமாக முழுவதுமாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுதுதான் நம் குடும்பமாக ரட்சிப்பின் பாத்திரங்களாக நாம் மாறுவோம் என வேதம் சொல்லுகிறது. 10வதாக நாம் என்ன பார்க்கிறோம்? நோவா உயிரோடு இருந்த நாட்கள் 950 வருஷம் உயிரோடு கூட இருந்தான் என ஆதியாகமம் 9வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. அவன் மரித்தான். மெத்துசா 969 வருஷம் உயிரோடு கூட இருந்தார். அவருடைய பேரன் நோவா 950 வருஷம் உயிரோடு கூட இருந்திருக்கிறார். தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். என்ன ஆச்சரியம் என்று பார்த்தீர்களா? நோவா ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன்.
தேவனோடு வாழ்ந்தவன், தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினவர். குடும்பம் முழுவதும் காக்கப்பட வேண்டும். தேவன் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அவர் செய்து முடித்தார். பொறுமையோடு கூட இருந்தார். இன்னும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பேழையில எல்லாரும் ஏறியாச்சு, தேவன் கதவை அடைத்தார், ஜலப்பிரளயம் உண்டானது, ஜலம் வற்றி போகும் வரைக்கும் அமைதியோடு கூட இருந்தார். அவசரப்படவே இல்லை. அப்ப எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார், எவ்வளவு ஞானமாக செய்திருக்கிறார். அதற்கு வேண்டிய ஆகாரங்களை எல்லாம் சபதரித்து வைத்தார். அந்த பேழையில் மிருக ஜீவன்களுக்கு வேண்டியவைகள், தங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் சேர்த்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பேழையிலே ஏறி இந்த குடும்பம் முழுவதுமாக காக்கப்பட்டது உலக அழிவில் இருந்து. இன்றைக்கு நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டும் என்றால் உன்னதமான இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதான் கர்த்தருடைய சபை. அந்த சபையிலே, அந்த பேழையிலே நீங்கள் ஏறுவீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த பேழை நித்திய ராஜ்யத்தை நோக்கி செல்லக்கூடிய பேழையாக இருக்கிறது. கேள்விக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் யாருடைய நாட்களில் மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தர் யாருடைய நாட்களில் மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். நோவாவின் நாட்களில். விடை ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்போது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம்தான் ஒரு மனுஷன் இருக்க போகிறான் என்று அன்றைக்கே முடிவு பண்ணிவிட்டார். ஆனால் நோவா 950 வருஷம் உயிரோடு கூட இருந்தார். ஆனால் அவருடைய நாட்களிலே சொல்லப்பட்டுள்ள வருடங்கள் என்னவென்றால் 120 வருடம்தான் மனுஷன் இனிமேல் இருக்க போகிற நாட்கள். ஆனால் பிரசங்கி சொல்லுகிறார் 6:6 நாம் பார்க்கும்போது, அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை, எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா என்று சொல்கிறார். ஒரு மனுஷன் ஒருவேளை சொல்லலாம், இல்லை நான் அதுக்கு மேலே நான் வாழ்வேன் சொல்லலாம். 1000 வருஷம் கூட ஒரு மனுஷன் வாழ்வேன் என்று சொல்லலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி சொல்லுகிறார். அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. என்ன நன்மையை காணப்போகிறான்? நித்தியமானது ஒன்றுதான், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நித்தியமான ஆளுகை உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும். இங்கே 1000 வருஷம் ஆண்டால் என்ன, 2000 வருஷம் ஆண்டால் என்ன, ஒரு நன்மையுமே காணப்போவது இல்லை. ஏனென்றால் நிர்வாணியாய் வந்தால் நிர்வாணியாகவே தேவனுடைய சமூகத்துக்கு போவான். தான் பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகான் என வேதம் சொல்லுகிறது. ஒரு நன்மையை காண்பதில்லை, எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா என்று சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சிந்தியுங்கள், ஜெபிப்போம். பரலோகத்திலே வாசம் செய்கிற எங்கள் மகா பரிசுத்தம் நீதிமுள்ள பிதாவே, இந்த நாளிலே நோவாவை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். நோவா உம்மோடு கூட சஞ்சரித்ததை போல நாங்களும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும், உம்முடைய உன்னதமான திட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து நிறைவேற்றவும் தேவரீர் கிருபையாய் யாவரையும் கண்ணோக்கி பார்த்தள்ள வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். 8 பேர் காக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்களும் எங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிற அந்த பேழையிலே ஒவ்வொருவரும் பிரவேசிக்க விசேஷ ஞானத்தையும் பலத்தையும் தந்தள்ள வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய உன்னதமான திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இவ்விதமான நிகழ்ச்சி தொடர்ந்து வெளிவருகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்த்த நேயர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய சத்திய பாதையிலே தொடர்ந்து அவர்களை வழிநடத்தியல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.